ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி, நாங்காவது வெள்ளி. அதனால் நாங்கள் இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நாகபத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஒவ்வொரு வாரமும் போகணும், ஆடி மாதம் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 4 வெள்ளி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் மூணு வெள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சாமி பார்த்திங்கன்னா எல்லாமே காய்கறியில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நாட்டு காய்கறி வகையில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கும் லட்சணமாக இருக்குது. அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமி பார்க்க இனிமே கொஞ்சம் நேரம் உட்காரலாமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கணும். நீங்களும் பாருங்கள், அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருக்கோம். ஆனால் நான் அடுத்தது பாருங்கள், நான் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே போய் நின்றுட்டுங்கன்னு தெரியுங்களா? லைனில் போய் நின்று பொங்கல் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அவங்க சாமி கும்பிட்டுருக்குறக்குள்ளே நான் போய் பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, என் கையில் பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா? பொங்கல் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள். முதல்ல சாப்பிட்டுட்டு தான் மறுவேளை செய்யணுன்றதுனால பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கும் வேணுமான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒன்று கொடுப்பேன். அவர் வாங்கி அவர் கையில் வச்சுக்குவார். நான் பாருங்கள் எவ்வளோ வேகமாக சாப்பிட்டு இன்னொரு கப்பு வாங்கிட்டு வரலான்னு தான் ட்ரை பண்ணுறக்காக சீக்கிரம் சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கும் போயிட்டேன் தெரியுங்களா? இன்னொரு ரவுண்டில் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டாச்சு. பேசிகிட்டு இருக்கோம் நானே என் ஹஸ்பண்டும். நானே எங்கள் பையனும் போயிருந்தேன். எங்கள் பையனும் பேசலை வீடியோவில். நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள், சாமி கும்பிட்ருக்காங்க. பாப்பா கீழே விழுந்துருச்சு, தொம்முன்னு ஓடி வந்து. பாவம். எங்கள் ஊர் நாகபத்ரகாளி அம்மன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.